சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 11 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மீரா சத்யனுக்காக வெளியே போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு ஓடுறாங்க. உடனே சீதாக்கு டவுட் வந்து துரை ராம்கிட்ட எல்லாம் சொல்லி எல்லா பக்கமும் தேடுறாங்க. என்னால் எல்லாருக்குமே கஷ்டம். ஐ லவ் யூ சத்யன், நீங்கள் நல்லபடியாக குணமாகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக வாழ ஆரம்பிங்க. நான் போகிறேன் சத்யா, நான் போகிறேன். நான் போனதுக்கப்புறம் கூட என்னோட நினைவுகள் உங்களையே சுற்றி இருக்கும். சீதாராம் எனக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நீங்களாச்சும் இனிமேல் நல்லபடியாக வாழுங்க. நீங்கள் எல்லாரும் எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க. இதுக்கு மேலே நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு இருக்க. கரெக்டாக சீதா வந்து கீழே நின்று பார்த்துடுறாங்க. மேலே நிற்கிறது மீராவை. கூடவே சேர்ந்து கொஞ்சம் பேர் கீழே இறங்கி வந்துருமான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. உடனே சீதா உள்ள ஓடி போய் ராம் துரை 2 பேத்துக்கிட்ட சொல்லி எல்லாருமா சேர்ந்து மேலே மாடிக்கு ஓடுறாங்க. மீரா குதிக்கலான்னு போகும்போது கரெக்டாக சீதா போய் கையை பிடிச்சி இழுத்து காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் துரையை வந்து மீராவை பலார்னு ஒரு அறை வைக்கிறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? இங்கேருந்து குதிச்சா எல்லாமே சரியா போயிருமா அப்படின்னு துரை கேட்டுட்ருக்க. படித்தவங்க தானே நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. சத்யன் சீக்கிரமே குணமாயிருவார். அதுக்கப்புறம் உங்களுக்கும் சத்யனுக்கும் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் நினச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. அக்கா ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க? அக்கான்னு நான் உங்களை சும்மா வாயால் மட்டும் கூப்பிடல, நிஜமாவே உங்களை நான் ஒரு அக்கா மாதிரி தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா? எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீராவை கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க. கூடவே ராம் துரை 2 பேருமே வராங்க. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. என்ன காதலிச்ச பாவத்துக்காக சத்யன் எதுக்காக இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு மீரா அழுதுட்ருக்க. இது ஏதோ சாதாரணமாக நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குது அப்படின்னு சீதா சொல்ல. என்ன சொல்கிற சீதாங்கிறாங்க ராம். ஆமாம், கண்டிப்பாக இது மகா வேலையாக தான் இருக்கும். மகா இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தானே துரை சொல்ல. ஆமாம், எனக்கும் இதில் ரொம்ப டவுட் இருக்குது அப்படின்னு சீதா சொல்ல. ஒரு வேளை இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான். அதுலேயும் எங்கள் அப்பாவும் இது கூட இருக்காருன்னு தெரிஞ்சா அவ்வளோதான், நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வாட்ச்மேன் வந்து வராங்க. சத்யன் சார் எப்படி இருக்காருமா அப்படின்னு சொல்லி மீரா கிட்ட கேட்க. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுங்கிறாங்க சீதா. எனக்கு தெரியுமா, செல்வி தான் சொல்லிச்சு. வீட்டில் எல்லாரும் முந்திரி அல்வா சாப்பிட்ருக்காங்க, இந்த விஷயத்த கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல. பார்த்தீங்களா, இங்கே ஒரு மனுஷன் உயிர் போயிட்டு இருக்கு, ஆனால் அங்கே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு மீரா சொல்ல. சீதா, நம்ம இவ்வளோ நாள் மனுஷங்க கூட வாழல, மிருகங்க கூட தான் இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு ராம் சொல்ல. ஒரு வேளை இதுக்கு பின்னாடி அவங்க எல்லாம் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சது அவங்க முந்திரி அல்வா சாப்பிட்றனாக்கா அறுத்துருவேன் அப்படிங்கிறாங்க சீதா. அதுக்கப்புறம் மகா, அர்ச்சனா, சுபா, சேது அவங்களோட 3 பொண்ணுங்க எல்லாருமா சேர்ந்து உட்காந்து அல்வா சாப்பிட்ருக்காங்க. அப்போ செல்வியும் கூட இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக ராம், சீதா, துரை 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. அர்ச்சனா தயால்னு சொல்லி கூப்பிட சீதா, ராம், துரை 3 பேருமே போய் நிற்கிறாங்க. நம்ம வீட்டு அல்வா வாசனை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. அண்ணன் கொஞ்சம் இந்த அல்வாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கிறாங்க அவங்க 3 தங்கச்சிங்களும் ராம் கிட்ட. முந்திரி அல்வா சூப்பராக இருக்கு. என்ன ஆசிட் அடிப்பீங்களா? பயமுறுத்துறீங்க, கிட்னாப் பண்ணுறீங்க, இன்னும் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ராம் தங்கச்சிக்கு 3 பேரும் சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதுக்கு பின்னாடி யார் மட்டும் இருக்காங்கன்னு தெரிஞ்சது கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் கூண்டில் ஏற்றிடுவேன் அப்படின்னு ராம் சொல்ல. என்ன ராம், வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சந்தேகப்படுறியா அப்படின்னு மகா கேட்க. இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்குன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் என்கிட்ட யாரும் பாவம் புண்ணியெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு ராம் சொல்ல. சுபாஷ் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ துரை உடனே, சுபாஷ் இன்னும் சொப்னா விஷயம்லாம் முடியல, இன்னும் அதுக்கான ஆதாரம்லாம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல. சுபாஷ் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன, சத்யனுக்கும் மீராக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பியா அப்படின்னு மகா கேட்க. கண்டிப்பாக சத்யனுக்கு குணமானதுக்கப்புறம் கண்டிப்பாக மீராக்காக்கும் சத்யனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சீதா சொல்ல. என்ன, ராம தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறியா அப்படின்னு கேட்க. இந்த தூண்டி விடுறது, தூபம் போடுறது இதெல்லாம் உங்களோட வேலை. பாஸுக்கு உங்கள் மேலெல்லாம் டவுட் இருக்குது, ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நீங்கள் தான் இதை பண்ணியிருப்பீங்கன்னு நான் அழுத்தமாக நம்புகிறேன். அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்போ தெரியும் இந்த சீதா யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீதா கிளம்பிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் இன்னும் சீதாவை பற்றி தெரியல, உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் கன்ஃபார்மாக தெரியட்டும், அப்போ தெரியும் சீதாவை பற்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி, நம்ம இப்போ இங்கேருந்து உடனே கிளம்பணும் ஒரு முக்கியமான இடத்துக்கு அப்படின்னு மகா சொல்ல. எங்கங்கிறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும்
போகிறாங்க. அங்கே மீரா நின்று சத்யனை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன காதலிச்சதுனால தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, நீங்கள் என்னை காதலிக்காமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு மீரா அழுதுட்ருக்க. அதை பார்த்து மகா அர்ச்சனா 2 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சரி மீரா கிட்ட போய் 2 பேரும் வம்பிழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. சத்யன் அப்படியே டோர் வழியாக எட்டி பார்க்குறாங்க. அச்சோ பாவம். மீரா, நான் உனக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். சத்யனை இந்த மாதிரி பண்ண சொன்னது மகா, அதை செஞ்சது யாருன்னு தெரியுமா, கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்ல விஷால் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்ததும் மீரா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி நீங்களாம் மனுஷங்களா, இப்படியுமா பண்ணுவீங்க அப்படின்னு மீரா திட்டிட்டு இருக்க. விஷாலை கூப்பிட்டு மீரா பக்கத்தில் நிற்க சொல்கிறாங்க. எப்படி இருக்குது ஜோடி பொருத்தம், நாங்கள் நினச்ச மாதிரி இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மகா சொல்ல, சீதா அப்பவே சொன்னா இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு, கண்டிப்பா சீதா உங்களை சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்ல, அந்த தையல்காரியை நம்பிட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.